லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா, இன்னும் எவ்வளவு போட்டி தான் வைப்பீங்களோ? இந்த போட்டியெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்லாம் நடத்தணும். இன்னும் அதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ தெரியல. அவதான் என் மனசையே ஜெயிச்சு இந்தா பொடின்னு இந்த ஸ்வீட்டையே என் கையில கொடுத்துட்டாலே. இதுக்கு மேல என்ன போட்டி வேண்டி கிடக்கு? இதுக்கு மேல அவ என்ன ஜெயிக்கிறதுக்கு இருக்கு? குறும்புக்கார பையன் நினைச்சத சாதிச்சிட்டான். ஏமாமா பாத்தீங்களா இந்த பையல? நம்ம இவளை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பக்கத்துலயே வந்து குழந்தை மாதிரி உட்கார்ந்துருக்கான். அப்படியே போட்டனா பாரு, வடவ பையலே. உட்காரு, சந்தோஷமா உட்காரு. வாங்க வாங்கப்பா, வாங்க கண்ணுங்களா. நீங்க ரெண்டு பேருமே நீண்ட ஆயுளோட வாழையடி வாழையா தழைச்சு வாழணும். நல்லா ரத்தா, நல்லா நல்லா. இந்த ரஜினி, நீ நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த இருக்கானே இந்த பையன், இவன் பேச்ச கேட்டு நீ என்னை ஏமாத்திருக்கவே முடியும். ஆனா நீ அதை செய்யல புள்ள. தப்பான விஷயத்த புருஷனே சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு அப்படியே அடம் பிடிச்சிட்டு இருந்த பாரு. அதே நேரத்துல இந்த வானு பையிலையும் விட்டு கொடுக்காம இருந்த. இதை விட வேற என்னமா வேணும் ஒரு பொண்ணுக்கு? சொல்லு. அது மட்டும் இல்லம்மா, தெரிஞ்சு தப்பு செய்யற பார்த்திபனை திட்டின. புரிஞ்சுக்காம தப்பு பண்றவங்கள திருந்த வாய்ப்பு கொடுத்து எதுவுமே சொல்லாம இருக்க. நானும் சுத்தி சுத்தி எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்படி எதையும் யாரையும் விட்டு கொடுக்காம தன்னோட இடத்துல இருந்தும் மாறாம இந்த குடும்பத்தை பாத்துக்கிறவ என் குடும்பத்தையும் இப்படி பாத்துக்குவன்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு புள்ள. அத்தை, அப்போ தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு அப்பா அம்மாவும் வருவாங்கல்ல? என்னத்த யோசிக்கிறீங்க? எல்லாம் சரிதான் பார்த்திபா. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு சரியாவே படல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, தப்பா இருந்தா நான் நிச்சயம் சரி பண்ணிக்கிறேன். ஆமாத்த. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன், பறக்காத சொல்றேன். ரஜினி, இப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அம்மா வீட்டோட இருக்கிறது மட்டும் எனக்கு சரியாவே படலம்மா. என்னடா, நான் இந்த பிள்ளை ரஜினியை மட்டும் சொல்லடா, இந்த வீட்டு பொண்ணுங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆனா இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லதாண்டா முடியும். புருஷ வீட்டுக்கு போய் தான் ஆகணும்னு என்னால கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா ரஜினிய
என்னாலலாம் அப்படியெல்லாம் விட முடியாது. இவன் நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும். ஆமாப்பா, நம்ம வீட்டு மருமகளா அவளுக்கு பொறுப்பும் கடமையும் இருக்குல்ல. ம், அத அங்க இருந்தே செஞ்சுக்கிட்டு அவ குடும்பத்தையும் பாத்துக்கிட்டோம். ம். சரியாத்தா, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நாளைக்கு நாங்க கிளம்புறோம். அத்தை, எங்க கூட வெள்ளன நீயும் ரஜினியும் வரீங்க. ம்? அத்தை, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இதுதான் என் முடிவு. சரியா? மாமா, மாமா போங்க, எல்லாம் எடுத்து வைங்க. ஆ, இதெல்லாம் சரியா வருமான்னு எனக்கு தெரியல. இவங்க வச்ச போட்டியிலலாம் அக்கா ஜெயிச்சிட்டா. இப்படி சொன்னாதான் அவ வரமாட்டான்னு ரஜினி அக்காவை விட்டுட்டு போக பிளான் பண்றாங்க. சும்மா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காத ராதிகா. அவங்க சொன்னது எதுவும் தப்பா தெரியல எனக்கு. முதல்ல நீ நானும் தான் இங்கிருந்து கிளம்பணும். ஆமா ரஜினி, அந்த அம்மா சொல்றது, மாப்பிள்ள சொல்றது எல்லாமே சரிதான். அம்மா, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் சரியா தான் பேசுறேன் ரஜினி. இதுக்கு மேலேயும் இந்த குடும்பத்தை நினைச்சு உன் வாழ்க்கையை வம்பாக்கிக்காதே. ஆ? போ, போய் எல்லாத்தையும் எடுத்து வை. ஆ, நானும் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். குட் மார்னிங் பா. என்னத்தம்மா குட் மார்னிங்? அவ கிளம்பி போனா தான் குட் மார்னிங். அது வரைக்கும் வெறும் மார்னிங் தான். அவ எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டாப்பா. நான் ஒரு ரூமுக்கு போனப்ப பார்த்தேன். பேச கூட இல்ல, அப்படியே உம்முன்னு இருந்தா. அப்படி பார்த்ததும் உனக்கு செம்ம சந்தோஷமா இருந்திருக்கும்ல. ம். வாங்க மாமா. ஆ. ம். ஆ. ஆ, இங்க எல்லாரும். ஆ. 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 பரவாயில்லையே. பாருங்க மாமா, வரும்போது வானு கூப்பிட ஆள் இல்லைனாலும் நம்ம கிளம்பும் போது வழி அனுப்பவாவது இருக்காங்களே. ஆமா, எங்க எல்லாரும் வெள்ளன கிளம்ப சொன்னா ஆளையே காணோம். ஆமாமா, ஆ? ரஜினி இன்னும் காணமே எங்க? ஆ. ரஜினி அத்தா. ஆ, ஆ, இதோ வந்துட்டோம்மா. எங்க அங்க பாருங்க. ஆ, ரஜினி போ. மாமா, என்ன ரஜினி, கிளம்பிட்டியா? ஏத்தா, புகுந்து வீட்டுக்கு வர புள்ள நல்ல ரோசா பூ பூத்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு எல்லாம் வரணும். நீ வந்துதான் நம்ம குடும்பமும் செழிக்கணும். இப்படி நீ முகத்தை உம்முன்னு வச்சிருந்தா நல்லாவா இருக்கு? அது அது வந்து இல்லம்மா. அங்க வர்றது அவளுக்கு சந்தோஷம்தாம்மா. ஆனா இங்க இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு வரணுங்கிற வருத்தம் இருக்கும்ல. அதுவும் இத்தனை வருஷமா தன்னந்தனியா இந்த குடும்பத்தை தாங்கி நின்னு இருக்கா. சரிம்மா,
என்ன பண்றதுமா, பூக்க ஒரு இடம், காய்ச்சி கனிய ஒரு இடம்னு பொம்பளை பொழப்பு தான் ரெண்டா பிரிஞ்சு கிடக்கே. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். என்ன அழகு பாக்குற? இல்ல, எல்லாரும் வந்தாச்சு, இன்னும் நம்ம பையில காணுமே. எங்க போய் தொலைஞ்சா? டேய் பார்த்திபா, டேய் டேய். வரேன் தே. சொல்லுங்க தே. டேய், ஐயோ என்னடா இது கோலம்? வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னேன்ல. பாரு, ரஜினி பிள்ளையே கிளம்பி வந்துருச்சு. நீ என்னமோ சர்க்கஸ்கார மாதிரி வந்து நிக்கிற. இவனுக்கு மட்டும் புதுசா ஐடியா கிடைச்சிரும். என்ன பண்ணி தொலைக்க போறான்னு தெரியலையே. வீட்டுக்கு மருமக வரணும், அவ அங்க வந்தே ஆகணும்னு நீங்க சொன்னீங்கல்ல அத்தை. அவ தான் கிளம்பிட்டால. கூப்பிட்டு போங்க. டேய், கூட்டிட்டு போங்களா? டேய், உன்னையும் தானடா கிளம்ப சொன்னேன். இல்லத்த, ரஜினி அங்க வந்து பொறுப்பான மருமகளா எங்க அப்பா அம்மாவையும் அந்த வீட்டையும் நல்லபடியா பாத்துப்பா. நான் இங்க இருந்து அவ இடத்துல இருந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குத, நீங்க கிளம்புங்க. பார்த்திபா. அத்த, பார்த்திபா என்ன அம்மாவா நினைக்கிறான்னு நீங்க சொன்னது உண்மைன்னா தயவு செஞ்சு அமைதியா இருங்க. புருஷன் பொண்டாட்டி பிரிச்ச பாவத்துக்கே நாளாக்க பாக்குறியா? ஆமா, நீ பேசுறது என்ன நியாயம்னே தெரியலையேடா. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா எங்களோட நியாயம் உங்களுக்கு புரியும். என்னடா கேட்க போற? உங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் நீங்க எங்கத்தான் இருந்தீங்க? அட சொல்லுங்க, எங்க இருந்தீங்க? அது நான் ஆத்தா வீட்டுல தான் இருந்தேன். ஏன் இருந்தீங்க? அவங்க அம்மா முடியாம இருந்தாங்க. உங்க அப்பாவும் கூட பிறந்தவங்களும் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கப்பா. உங்க அப்பா படிச்சு வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்கிற வரைக்கும் இவ அங்கதான்ப்பா இருந்தா. அப்படியா மாமா? ஆமாப்பா. அந்த டைம்ல நீங்க எங்க இருந்தீங்க? நானும் அழகம்மா வீட்டுல தான்ப்பா இருந்தேன். ஏன் உங்களுக்கு ஒரு நியாயம், ரஜினிக்கு ஒரு நியாயமா? இல்லடா, அது வந்து அழகு, அவன் கேக்குறது நியாயமான கேள்வி. இதுக்கு மேல நாம ஏதாவது பேச முடியுமா? அம்மா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா என் பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டு நான் அங்க வந்துடுவேன். அது மட்டும் இல்லாம இங்க இருந்தாலும் அத்தைக்கும் மாமாவுக்கும் என்ன வேணுமோ அதையும் பார்த்து செஞ்சு கொடுப்பேன். நிச்சயமா நான் அவங்களையும் விட்டு கொடுக்க மாட்டேன்.
சரி சரி. இது என் குடும்பம், அது பார்த்திபன் குடும்பம் இல்ல. இது எங்க குடும்பம்மா. நாங்க 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் பார்த்துப்போம். ஏய் பார்த்திபா, இங்க வா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருக்கு. சந்தோஷமா இருங்க, நாங்க கிளம்புறோம். உங்க 2 பேரையும் நான் நம்புறேன். சந்தோஷமா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. காளிமுத்துவும் கமலாவும் கண்டிப்பா வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அம்மா, அது வரைக்கும் நீங்களும் இங்கேயே இருக்கலாம்ல. என்னையும் இங்கே வச்சுக்கலான்னு பாக்குறியாத்தா? நான் ஏதோ சும்மா 2 நாள் தம்பி வீட்டுல தங்கிட்டு போலான்னு வந்தம்மா. இப்பவே பாரு, இங்க வந்து 1 வாரத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆமாம்மா, ஊர்ல அழகம்மா இல்லைன்னா எல்லா வேலையும் அப்படி அப்படியே நின்று போயிடும். ஆமா ஆமாம்மா. சரி, நாங்க கிளம்புறோம். டேய் பார்த்திபா, டேய் புள்ளைய கூட்டிட்டு மதுரைக்கு வாடா. அத்தை மாமா இருக்காங்கன்னு கொஞ்சம் நினைப்பு இருக்கட்டும்டா. என்ன? சரி, கண்டிப்பா வரணும்னு. உட்காருங்க. அட வாங்குங்க, உட்காருங்க. இப்போ சொல்லுங்க, என்ன பண்ணணும்? பார்த்திபா, இப்போ உங்க அத்தை போய் சொன்னாலும் முழு மனசோட அத்தையும் மாமாவும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வருவாங்களான்னு தெரியாது. ஆனா ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவங்க போகும்போது நம்மள பழைய மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். செஞ்சிருவோம் செஞ்சிருவோம். பாத்தீங்களா, உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்றேன், இதுக்கு போய் முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீ செஞ்சிடலான்னு ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாலே ஏதோ ஃப்ராடு வேலை பண்ண போறேன்னு தெரியும். நீ பண்றது பத்தாதுன்னு என்னையும் வேற கூட்டி சேர்த்துப்பேன். சாப்பாடு கடையில வாங்கினதுக்கே நான் உன்னை திட்டினேன். கடைசியில பார்த்தா இந்த பூஜை டைம்ல நானும் உன் கூட சேர்ந்துக்கிட்டு ஆள் மாறட்டம் எல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏங்க, அது எப்பேற்பட்ட பிரில்லியண்டான ஐடியா தெரியுமா? நானு, அண்ணன், அரவிந்த் பாஸ் 3 பேரும் அதுக்காக எப்படிரா உழைச்சிருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அடப்பாவி, 3 பேருமே வா? 3 பேரு. இந்த குடும்பத்துல நீங்க யாரதான் விட்டு வச்சிருக்கீங்க? அத்தையும் மாரிமுத்து மாமாவும் இன்னும் எந்த பிளான்லயும் கூட்டு வைக்கல. டேய், என் அம்மா பாவண்டா, எதுலயாவது கோத்து விட்டு அவங்கள மாட்டி விட்டுறாத. பத்மாமாவும் தான். அது அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. போக போக தான் தெரியும், பாப்போம். ரஜினி, ரஜினி, ரஜினி. அத்தைக்கு ஆயுசு 100. கூப்பிடுறாங்க, வாங்க போவோம். அட வாங்க. கொன்னுடுவ சொல்லிட்டேன். என்னாச்சுமா? எல்லாம் நல்ல விஷயம்தான் ரஜினி, நீ ஒன்னும் பதறாத. உன் மாமனார் மாமியாரும் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு பார்த்திபனோட அத்தை சொல்லிட்டு போனாங்கல்ல. மா, அவங்க சொல்லிட்டு ஊரை பார்த்து போயிடுவாங்க. அங்க அனிதா என்ன பண்ணுவாளோ? ரஜினி அக்கா தான் அவங்களுக்கு வேண்டாதவளா போயிட்டால. ராதிகா, ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது ஏன் அபசகுணமா பேசுற? இங்க பாருங்க, எல்லாத்தையும் யோசிச்சுதான் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணணும்.
அரேஞ்ச் பண்ணிட்டு கடைசியில பிரச்சனை வந்தா உங்களுக்கு பரவாயில்லையா? ராதிகா, முதல்ல அத்தை என்ன சொல்ல வந்தாங்களோ அதை சொல்லி முடிக்கட்டுமா? அதுக்குள்ள எதுக்கு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை, நிச்சயமா எங்க அப்பா அம்மா ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. ஃபங்க்ஷன் எப்போ என்னன்னு அவங்களுக்கு சொல்லணும். நாமளும் ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. அதான் நம்ம ஜோசியர்கிட்ட பேசினேன்ப்பா. அவரு அடுத்த வாரம் நாள் குறிச்சு கொடுத்துருக்காரு. ரஞ்சிதம், நீங்களா ஒரு முடிவு பண்ணி பேசாதீங்க. முதல்ல அவங்க வீட்ல பேசி தேதியை சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவு பண்ணலாம். இல்லப்பா, அது இப்ப அவசரம் இல்ல. அதை விட முக்கியமான வேற ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? தாலி பிரிச்சு கோக்கணும்ல, அது எதுல கோர்ப்பீங்க? அதுக்கு தாலி செயின் வாங்கணும்ல. வாங்குவான். ஒரிஜினலா தங்கத்திலேயே வாங்குவான். ஆமா. பார்த்திபன் தான் 15 பவுண்ட்ல தங்க செயின் வாங்கி போடுவான். டபுள் ஓகேன்னு சொல்லிருக்கானே. என்ன பார்த்திபா? அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, தாலி செயின் வாங்கிட்டா போச்சு.